Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. மல்லி 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 மல்லி. வாங்க மல்லிமா, வாங்க வாங்கம்மா, வாங்க. வெண்பா நீ போ போ. வாங்க மல்லிமா, நீ போ. சரி ஓகே. டாடா ஏய் வாங்க செல்லக்குட்டி, வாங்க 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 வாங்க. சொல்லுங்க. 1 வீக் ஃபாரின் போறீங்களா டாடா? ஆமாண்டா செல்லக்குட்டி, நான் உன்னதான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். எப்பவும் என் கூட இருப்ப, இல்லனா அடுத்த ரூம்ல இருப்ப. எப்படி நான் அவ்வளவு தூரத்துல போய் இருக்க போறேனே தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா டாடா? சொல்லுங்க சொல்லுங்க. பாப்பா என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? எனக்கு இப்பதானே எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சது. ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்காக பிராக்டிஸ், பரேடு இதெல்லாம் தான் நடக்குது. பாடமே சொல்லித் தர மாட்டாங்க டாடா. பாடம் நடத்தலனா அப்ப உங்களுக்கு ஜாலி தானே? போர் அடிக்கும் டாடா. நானும் மல்லிமாவும் உங்க கூட வரோமே. இல்லங்க, நான் வரேன்லாம் சொல்லல. வெண்பா தாங்க. என்ன அவ வந்து மல்லிமா வரேன்னு சொல்லல, நானா தான் உங்ககிட்ட கேக்குறேன் டாடா. இல்ல வெண்பா, இது டூர் கிடையாது. நான் டூர் போறதா இருந்தா கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேன். என்ன மட்டும் சொல்லல, நீங்க 2 பேரையும் தான் சொல்றேன். யாரா இருந்தா என்ன? இப்ப டாடா பிசினஸ் விஷயமா தானே போறேன். எனக்கு 1 வீக் ஃபுல்லாவுமே கொஞ்சம் டைட் ஷெட்யூல்ஸ் இருக்கு. சுத்தி பாக்குறதுக்குலாம் சத்தியமா டைம் கிடையாது. அதான் மல்லிமாவும் கூட்டிட்டு போலான்றேன். நீங்க பிசினஸ் விஷயமா வெளியே போனீங்கன்னா நானும் மல்லிமாவும் அப்படியே பக்கத்துல இருக்க இடத்துக்குலாம் போயிட்டு வருவோம்ல. ப்ளீஸ் டாடா, கூட்டிட்டு போங்க டாடா ப்ளீஸ். அது வந்து அது வெண்பா, அதெல்லாம் வேணாம் வெண்பா. அங்க ரொம்ப குளிரா இருக்கு மாமே. எனக்கு ஒத்துக்காது, நான் வரல. நீங்க இல்லாம நான் மட்டும் இப்ப என்ன பண்றதா? நீயும் டாடாவும் அவர் என்ன தனியா விட்டுட்டு பிசினஸ் மீட்டிங்னு போயிடுவாரு. நான் தனியா இருந்து என்ன பண்றதா? நானும் போகல. செல்லக்குட்டி, உனக்கு டாடா மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்லையே? அது எப்படி இல்லாம போகும்? கோன்னா சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் பிசினஸ் ட்ரிப் இல்லையா? அதனால கொஞ்சம் அப்படியே ஃபார்மலா தான் இருக்கும். அதுக்கு நான் மட்டும் போனதா சரியா இருக்கும். சரியா? நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே. நீங்க மட்டும் தாராளமா போயிட்டு வாங்க. மேடம் ஏதோ கோவத்துல சொல்ற மாதிரியே இருக்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சைன் ஆயிடுச்சுன்னா டாடா அடிக்கடி கனடா போற மாதிரி இருக்கும். அப்ப நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன மட்டும் இல்ல, மல்லிமாவையும். என்ன சத்தத்தையே காணோம்? சரி வெண்பா, இன்னைக்கு உங்க கூட படுத்துக்கிறேன் டாடா. மேடம் எப்பவும் மல்லி கூட தானே படுத்துப்பேன்னு சொல்லுவீங்க. நீங்க கனடா போயிட்டீங்கன்னா உங்களை மிஸ் பண்ணுவல, அதனாலதான். சரிடா செல்லம், வாங்க இன்னைக்கு டாடா கூடவே படுத்துக்கோங்க. நான் பெட்ஷீட் எல்லாம் சரி பண்ணிடுறேன். சரியா? டன். இருங்க, நான் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இது என்னது? என்ன ஆல்பம் இது? யார் இத தலானிக்கு அடியில வச்சது? என்ன விஜய், கையில என்ன ஆல்பம்? தெரியலக்கா, என் பில்லோக்கு அடியில இருந்துச்சு. யார் வச்சாங்கன்னே தெரியலக்கா. உங்களுக்கு தெரியாம வச்சிருக்காங்கன்னா அப்ப அதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு. நீங்க என்ன ஆல்பம் தான் பாருங்களேன் மாமா. சரி.
என்ன விஜய், ஏன் அவளை முறைக்கிற? என்ன ஆல்பம் அது? இது என் கல்யாண ஆல்பம்க்கா. இதை யார் இங்க வச்சிருப்பான்னு விசாரணை கமிஷன் வேற வைக்கணுமா என்ன? உன்னை சர்ப்ரைஸ் பண்றேன்னு உன் அருமை பொண்டாட்டி தான் கொண்டு வந்து வச்சிருப்பா. இல்லங்க, நான் கொண்டு வந்து வைக்கல. நீ வைக்கலனா தானா கால் முளைச்சு வந்து ஏறி உக்காந்துக்குச்சா? பாத்தியா என்ன கிரிமினல் வேலை செய்யறா பாத்தியா? நடந்தது பேரு ஒரு கல்யாணமா, அதுக்கு இவங்க ஆல்பம் வேற போட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு தான் அது ஆக்சிடென்ட், இவங்களுக்கெல்லாம் பிளான்ட் ஈவென்ட். பயங்கரமான ஆளுடி நீ. பார்க்க பாவமா இருக்கேன்னு கொஞ்சம் இறக்கப்பட்டேன். பாவம் போல நின்னுட்டு இருந்தேன்னு விஜய ஸ்வீட் கொடுக்க சொன்னல, அடுத்த நிமிஷமே ஆளை முழுங்க ஐடியா பண்ற பாரு. பக்கா கிரிமினல் நீ. மேடம், ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இல்லாத பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க ப்ளீஸ் மேடம். என்ன பேசுற மல்லி? என்னமோ ராஜிமா தான் உங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடுற மாதிரி பேசிட்டு இருக்க. ரஞ்சி, அவ இப்படி எல்லாம் பேசலனாதான் ஆச்சரியம். விஜய், இப்பவாது இவளோட சுயரூபம் உனக்கு புரியுதா? இல்ல இவன் நடிப்புல இன்னும் ஏமாந்துதான் போக போறியா தெரியல. பலே கில்லாடியா இருக்கா இவ. ஒரு ஆம்பளைய எப்படி எப்படிலாம் மயக்கணும்னு தினசு தினசா யோசிக்கிறதுக்கு இவளுக்கு மட்டும்தான் தெரியும். மை காட், இதெல்லாம் எங்க இருந்து தான் கத்துக்கிட்டு வந்தானே தெரியல. இவ பண்றதெல்லாம் பார்த்தா இவ எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்கறதே புரியல. மேடம் ப்ளீஸ், நானே நொந்து போயிருக்கேன். நீங்க என்ன கொல்லாதீங்க. என்கிட்ட காசு பணம் இல்லதான், ஆனா மானத்தோட வாழ பழகுனவனா. ஏய், அப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றியா? ரொம்ப தப்பா இருக்கு மல்லி. மல்லி, இந்த ஆல்பம் இங்க எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். வேற எதுக்கு? இத பார்த்து நீ ஃபீல் பண்ணி பொண்டாட்டி அப்படின்னு அவளை கொஞ்சர மாட்டியான்னு பண்ணிருப்பா. கரெக்ட் தானே மல்லி? என்னங்க, அப்படியெல்லாம் இல்லங்க. நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்னங்க நொன்னங்க, நீ எதுக்கு அவன்கிட்ட போற? என்கிட்ட பேசு. போன தடவை கேவலமா அரவிந்த் மூலமா ஒரு Dress ஆர்டர் பண்ணி ரெசார்ட் போகணும்னு முடிவு பண்ணியே, அப்படியே அவனை மயக்கலான்னு பார்த்த. அதுக்கு இடம் கொடுக்கலன்னு உடனே இப்ப அப்படியே சென்டிமெண்டலா ட்ரை பண்ணி பாக்குற, அப்படிதானே? உன் பெரியமா தானே இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் கொடுத்திருப்பா. என்ன தலையண மந்திரமா? மேடம், அது நான் வைக்கல மேடம். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னங்க, சத்தியமா சொல்றேங்க, நான் அந்த ஆல்பத்தையே இப்பதான் பாக்குறேன். அப்பா, என்னென்ன கதை சொல்றா பாரு. அன்னபூர்ணி இப்படி ஒரு ஆல்பம் போட்டதே இவளுக்கு தெரியாதான், அப்படிதானே? எங்க அவளே கேட்டுருவோமா? தெரியாதுன்னு எங்க மேடம் சொன்னேன்? ஏய், இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லாம் பண்ணிட்டு தெரியாது தெரியாதுன்னு ஏன் இப்படி சாதிக்கிற? இத பாரு, அவனுக்கு தான் உன்னை பார்க்க கூட பிடிக்கலல்ல, பின்ன எதுக்கு உனக்கு இந்த மாதிரி புத்தி? இத பாரு, இந்த மாதிரி சில்லறத்தனமா செய்யறதெல்லாம் இதோட விட்டுரு. நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல. யாருமே ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? மல்லி, தயவு செஞ்சு வாய மூடு. நான் செம்ம கோவத்துல இருக்கேன், அமைதியா இரு. ஏண்டடா மல்லி மாதிரி வைக்கலன்னு சொல்றாங்களே, அப்படி வச்சிருந்தா என்ன தப்பு? வெண்பா, நீ வாய மூடிக்கிட்டு இரு. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. ஏய், உனக்கு ஆசையா இருந்தா நீ ஆல்பம் போட்டு தனியா உட்காந்து பார்த்து ரசிக்க வேண்டியதானே? அதே என்ன விஜய் பார்க்கணும்னு ஆசைப்படுற? ஏன் இத பாக்குறப்போ என் தம்பிக்கு என்ன ஞாபகம் வரும்? மாமா எதை மறக்கணும்னு நினைக்கிறாரோ அது திரும்ப திரும்ப அவர் ஞாபகத்துக்கு வரும். நீ என்னமோ என் தம்பிய லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி பில்லோ கீழே வந்து ஆல்பத்தை வைக்கிற. அவனுக்கு இதை பாக்குறப்பெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டினது, கேவலப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னது தானே அவனுக்கு ஞாபகம் வரும். கரெக்ட் தான் ராஜிமா. மல்லி, மாமாவோட ஃபீலிங்ஸ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ராஜிமா உன் மேல ஏன் கோவப்படுறாங்கன்னு யோசி. நீ பண்றதெல்லாம் அவரை இன்னும் காயப்படுத்ததான் செய்யும். உன் மேல நல்ல ஒப்பீனியன் வரதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத ரஞ்சிதா. நான் தான் வைக்கலன்னு சொல்றேன்ல. ரஞ்சிதா மேல ஏன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ரஞ்சிதா சொல்ற மாதிரி
நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் என்ன கோவப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் மனசுல இறக்கப்பட்டா போதும், அடுத்த நிமிஷமே அதை அடிச்சு துவைச்சு காய போட்டுறேன். சத்தியமா சொல்றேன், நீ தாலி கட்டிட்டு வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியல. அந்த அளவுக்கு போட்டு என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. இது திரும்பவும் என் கண்ணுல காட்டிடாத. ரஞ்சி, இந்த ஆல்பம் இங்க இருந்தா அது விஜய் கண்ல படாமலாம் இருக்காது. ஒவ்வொரு நேரம் அதை பாக்குறப்போ அவனுக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ பேசாம இதை எடுத்துட்டு போ. ஏன் ராஜிமா, இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? பெட்ரோல் ஊத்தி கொளுத்து. ராஜிமா, என்ன சொல்றீங்க? ஆமா ரஞ்சி, இது இனிமே விஜய் கண்ல படவே கூடாது. அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கப்பவே இதை நம்ம தேடி கொளுத்தி இருக்கணும். ஏதோ லேட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தியா, விஜய்க்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை லேட் பண்ண கூடாது. நான் சொல்றத மட்டும் செய், போ. ரஞ்சிதா, ரஞ்சிதா வேண்டாம் ரஞ்சிதா, ப்ளீஸ். என்னங்க, அது என் பெரியம்மா வந்து ஆசையா ரெடி பண்ணிருக்காங்க. ரஞ்சிதா வேண்டாம் ரஞ்சிதா, ப்ளீஸ். ரஞ்சிதா ப்ளீஸ், ரஞ்சிதா என்னங்க சொல்லுங்க. ரஞ்சிதா ப்ளீஸ், ரஞ்சிதா விடு. ரஞ்சிதா தயவு செஞ்சு சொன்னா கேளு. எப்போ இவளை கல்யாணம் பண்ணியும் அதோட நம்ம எல்லாரோட நிம்மதியும் போச்சு. ரஞ்சிதா, சித்தி, ரஞ்சிதா, சித்தி, சித்தி, ரஞ்சிதா, ரஞ்சிதா வேண்டாம் ரஞ்சிதா, ப்ளீஸ் விடு. மல்லி கேளு ரஞ்சிதா, ஒரு கேளு. கூட எரிக்காத. விடு ரஞ்சிதா, ப்ளீஸ் விடு. சொல்றத கேளு ப்ளீஸ், இத எரிச்சிராத. சித்தி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். மல்லியம்மா, ரஞ்சிதா வாங்க ரஞ்சிதா, மல்லியம்மா. வேண்டாம். ரஞ்சிதா, ரஞ்சிதா ப்ளீஸ். சித்தி, வேண்டாம் ரஞ்சிதா. சித்தி, சொன்னா கேளு ரஞ்சிதா, வேண்டாம் சித்தி. ப்ளீஸ் உன் கையில கூட விழறேன். ப்ளீஸ் ரஞ்சிதா, அவங்க கோவத்துல சொல்றாங்க ரஞ்சிதா, ப்ளீஸ் ப்ளீஸ் ரஞ்சிதா, வேண்டாம். சித்தி கொல்தாதீங்க சித்தி. ரஞ்சிதா, ப்ளீஸ் சித்தி. ப்ளீஸ் சித்தி கொல்தாதீங்க சித்தி. ப்ளீஸ். என்ன இப்பதான் உன் சித்தி கணக்கு தெரியுறனா? சில மெமரிஸ் எல்லாம் காலத்துக்கு வச்சிருக்கணும், சிலதெல்லாம் நிமிஷத்துக்கு கூட வச்சிருக்க கூடாது. ஒண்ணும் இல்லாம ஆக்கிரணும். ஐயோ ப்ளீஸ் சித்தி கொல்தாதீங்க சித்தி. வேண்டாம் ரஞ்சிதா, ப்ளீஸ் விடு. கொளுத்தாத ரஞ்சிதா, விடு. சித்தி, சித்தி விட்டுருங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி. ப்ளீஸ் ரஞ்சிதா, மல்லி, என்ன பண்ற? மல்லி, விடு. மல்லி, ஏண்டி இப்படி பண்ண? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஏன் இப்படி பண்ண? விடு. என் மாமாவை எனக்கு கிடைக்காம என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல. நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா? ஏன் வயிறு எரியுதுல்ல, அதே மாதிரி உன் வயிறு எரியணும். நான் அனுபவிச்ச வலிய நீயும் அனுபவிக்கணும். அழுங்க, நல்லா அழுங்க. இத பார்த்து விடிய விடிய அழுதுகிட்டே கடங்க.
எரிக்க போறேன்னு சொல்லி ரஞ்சிதா எடுத்துட்டு வரும்போது கூட நீங்க ஒரு வார்த்தை கூட வேண்டான்னு சொல்லல. எதை வேணாலும் எரிச்சிடலாங்க. என் மனசுல உங்க மேல வச்சிருக்கேனே காதல், அதை எரிக்கவே முடியாதுங்க. என் மேல எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அதை நீங்க அனுமதிச்சிருக்க கூடாதுங்க. அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கனாலே என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. அழாதீங்க மல்லியம்மா, மல்லியம்மா அழாதீங்க, அழாதீங்க மல்லியம்மா, அழாதீங்கம்மா, அழாதீங்க மல்லியம்மா, அழாதீங்க மல்லியம்மா. குழந்தைங்க எப்படி கவலையே இல்லாம சந்தோஷமா இருப்பாங்களோ அப்படி ஒரு சந்தோஷம் இந்த நிமிஷம் என் உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன சிறப்பா முடிச்சு விட்டுட்டியா? பிரமாதமா செஞ்சாச்சு. சும்மா தக தகன்னு அவ கல்யாண ஆல்பம் எரிஞ்சதை பாக்கணுமே. ஐயோ, காண கண்கோடி வேணும். என்ன அப்படியே தமிழ் அருவியா கொட்டுது? அட நீங்க வேற, லேசப்பட்ட சந்தோஷமா என்ன? உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஹைப் ஓவரா கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் அந்த ஆல்பத்தை எரிச்சிடலாம் தான் ஸ்டோர் ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்தேன். அப்படி எரிச்சிருந்தா உப்பு சப்பு இல்லாம இந்த மேட்டர் முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க வேற லெவல்ல திங்க் பண்றீங்க ராஜிமா. நான் நினைச்சதையும் செய்ய வச்சு அதுக்கு முன்னாடி அதை வச்சு ஒரு ட்விஸ்ட் வச்சீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க. பின்ன லட்டு மாதிரி கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய அப்படியே விட்டுற சொல்றியா? நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் ரஞ்சி. விஜய வந்து ஒரு பதட்டத்துல பரபரப்புலயே வச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா ரஞ்சி, மல்லிகிட்ட அவன் எப்பவும் நிதானமா பேசுற மாதிரி சிச்சுவேஷன் மட்டும் அமைஞ்சிடவே கூடாது. அவளை பார்த்தாலே அவனுக்கு அப்படியே கோபம் கொப்பளிக்கணும், ஒரு வெறுப்பு முகத்துல நிக்கணும். அதெல்லாம் அப்பப்ப நடக்கத்தான் செய்யுது. ஆனா வெண்பாவுக்காகன்னு மாமா யோசிச்சு யோசிச்சு காம் டவுன் ஆயிடுறாரு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு ரஞ்சி. எவ்வளவுதான் தாங்குவான்? ஓடிக்கிட்டே இருக்கான். பலூன் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு வெடிக்கிறது இல்ல? அந்த மாதிரிதான் வெண்பாக்கு அம்மாங்கிற ஒரு உறவே இல்லனாலும் பரவாயில்ல, அவளை நான் சமாளிச்சுக்கிறேன், உன்னை இங்க வச்சுலாம் என்னால சமாளிக்க முடியாது, என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஓடி போயிடுன்னு மல்லிய பார்த்து அவன் சொல்ற நிலைமைக்கு நாம கொண்டு வரணும். இது நடக்கும்னு நம்பிக்கை வருது. ஆனா நீங்க ஒரு சூப்பரான சீனை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆல்பம் எரிஞ்சப்போ அவ பரிதவிப்ப பாக்கணுமே, அது அன்னைக்கு அவ பட்ட பாடு இருக்கே, ஐயோ, அத நீங்க பாத்திருக்கணும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இப்ப அதை பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன ஆக போகுது? அவ கண்ணீரை பார்த்து நம்ம திருப்தி அடைஞ்சிடவே கூடாது. நாம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா பெருசா கோட்டை விட்டுருவோம். கவனமா இருக்கணும். ஹலோ, ஆவுடைனா எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே. ஓ, நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க ஆவுடை, எப்படி இருக்கீங்க? ஆமாமா, எல்லாரும் நல்லா இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இல்ல இல்ல, நான் இப்போ சென்னையில தான் இருக்கேன். ஆமா, தம்பி கூட. தாராளமா பார்க்கலாம். எப்ப வருவீங்க? சரி, வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வச்சிடுறேன். யாரு? நம்ம குலதெய்வ கோவில் தர்மகர்த்தா தான். கோவில்ல ஏதோ விசேஷம் வருதான், பார்க்கணும்னு சொல்றாரு. அதான் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். ஓ, சரி சரி. ரஞ்சி, அந்த யூஸ்லெஸ் மல்லி கூட விஜய் திரும்ப கல்யாணம் பண்ண விஷயம் ஊருக்காரங்களுக்கு தெரியாம இருக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல? எப்படி ராஜிமா? இவதான் முன்னாடி வந்து
காஃபி குடிங்க ஜூஸ குடிங்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு வந்து நிப்பாளே. நான் பேசுனதை கவனிக்கல பத்தியா நீ? என்ன சொல்றீங்க? அதான் உனக்கும் எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? மல்லி வீட்ல இல்லாத நேரமா பார்த்து அவங்கள வர வைக்கணும். அப்படியே அவ இருந்தா கூட அவங்க வர நேரத்துக்கு சரியா அவளை வெளியில அனுப்பிடணும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். பிரில்லியன்ட். வேற லெவல் நீங்க. Many say life slows down after retirement, but for us, it's quite the opposite. Just like Ananya's Nana Nani, every moment feels better than the best. It's a paradise where every day is better than ever. Whether it's relaxing in a spa, an evening at the theatre, joy is constant amidst refined luxury. Ananya's Nana Nani, Coimbatore, a paradise for senior citizens. Come. Experience life at its best. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.